இன்னைக்குமே 3 வருஷமா இதுல வந்து ரூபா கூட வாங்காம இலவசமா தான் அருளாசி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு உண்மைத்தன்மையா இருக்கணும் மக்கள்கிட்ட. எப்ப நம்ம ஒரு பொது வழிக்கு சேவைக்குன்னு வந்துட்டோம்னா ஒரு உண்மைத்தன்மையா அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரியா பிரதிபலிக்கணும். நான் என்ன செய்யறேனோ அப்படியே இருக்கணும். எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையான ஆன்மீகம்ங்கிறது இதுதான். இங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் மக்கள்கிட்ட. அப்பதான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் சோசியல் மீடியால. இந்த மாதிரி இந்த நாள்ல நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு. எப்பவுமே எது ஒண்ணுனா எனக்கு வந்து, அதாவது எனக்கும் எனது கணவர் அரசுக்கும் பிறவி கொடுக்கப்பட்டது. பிறவி நோக்கமே வந்து மக்களுக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னு உணர வச்சு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர வச்சு, அவங்களோட வாழ்க்கையை கொண்டாட்டமா வாழ வைக்கிறது தான். இதுக்கு தான் எங்க இருவருக்கும் பிறவி கொடுக்கப்பட்டதே. அதற்கான காலம் வரும்போது எங்க இருவரையும் ஒன்று சேர்க்குது. அந்த இயற்கை சக்தி தான் ஒன்று சேர்க்குது. ஒன்று சேர்த்து என்னோட கணவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, அவங்க தீட்சை கொடுத்து பக்தர்களை, அந்த சீடர்களை வழி நடத்துறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர வைக்கிறாங்க. எல்லாரையும் குடும்பத்தோட கொண்டாட்டமா வாழ வைக்கிறாங்க. அந்த 2 பேர்ல முதல்ல அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்த்திருச்சு அந்த இயற்கை சக்தி அவங்க யாருன்னு. நான் அப்ப உணரல. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். என்னோட கணவர் தான் இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நானும் அதை உணரணும். அந்த அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன். நீயும் ஒரு சாதாரண பெண் இல்ல, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவ இல்ல, நீயும் அதுவாதான் இருக்க அப்படின்னு என்னைய உணர வைப்பதற்காக என் கணவரோட உடல் வந்து 2019 ஹார்ட் அட்டாக்கால உடல் விடப்படுது. அந்த விட்ட அந்த செகண்ட்ல தான் எனக்குள்ள, என்னோட கணவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து இறப்பு கிடையாது. அவங்களோட உடலுக்கு மட்டும்தான் இறப்பு. அந்த இறந்த கணத்திலேயே எனக்குள்ள சூட்சுமமா செயல்பட்டு நான் யாரு அப்படிங்கிறத எனக்கும் உணர்த்திட்டாங்க. நம்ம 2 பேரும் வந்து ஒரு சாதாரண பிறவி கிடையாது. நம்ம யாரு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இந்த மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கோம், அதனாலதான் இரு குடும்பத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஒன்று சேர்ந்தது எல்லாம் அப்படிங்கிறத சூட்சுமமா இருந்து எல்லாத்தையும் உணர்த்தி, நான் போதிச்ச ஆன்மீகத்தை நீயும் போதிக்கணும் மக்களுக்கு. உன்னை தேடி வர மக்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர வச்சு கொண்டாட்டமா வாழ வைக்கணும். இதுக்காக முழுவதுமா உன்னை அர்ப்பணிக்கணும். எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணனா உனக்குள்ள இருந்து சூட்சுமமா இருந்து உன்னை வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு போவேன். நீ இதை மட்டும் செஞ்சுட்டே வந்தா போதும். நீ யாரு, என்னவா இருக்க அப்படிங்கிறத நீ வாய் வார்த்தையால சொல்ல வேண்டாம். நீ உன்னோட வேலையை, உன்னோட ஆன்மீகத்தை போதிச்சுட்டே வா. அதற்கான காலம் வரும்போது காலமே உன்னை வந்து பறைசாற்றும். அப்படிதான் என்ன வழி நடத்திட்டு வந்தாங்க சூட்சுமமா. அதே தான் என் கணவர் என்ன ஆன்மீகம் போதிச்சாங்களோ அதே தான் நான் யூடியூப்ல அந்த சத்தியத்தை போதிச்சு என்கிட்ட வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு ஞானத்தை வழங்கி அவங்களுக்குள்ள இந்த இறைத்தன்மையை உணர வச்சு முக்தியை கொடுத்து கொண்டாட்டமா வாழ வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியே வரும்போது ஒரு 3 வருஷம் முன்னாடி, அது நீங்களே பார்த்துருக்கலாம், அந்த என்னை வந்து யாருன்னு என்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. அந்த காலம் வரும்போது நான் யாரு அப்படின்னு வெளிப்படுத்தணும். அதனால என்னுடைய பக்தர்களுக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த அப்பாற்பட்ட சக்தி என்னை முழுவதுமா ஆட்கொண்டு, அந்த ஆட்கொள்ளும் போது உடல்ல பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படுது. என் உடல் எல்லாம் பெருசாகி, இவ வந்து சாதாரண ஒரு குரு இல்ல, இவ வந்து உங்களோட தாய், அந்த இயற்கை தாய் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கா அப்படின்னு அவங்க முன்னாடிதான் என்னைய வந்து வெளிப்படுத்துது. எப்பவுமே இந்த ஒரு நல்ல சக்தி வரும்போது தீய சக்தி வந்து அதை வந்து எதிர்க்கும்.